சங்கீதம் 91வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வேடனுடைய கண்ணியை குறித்து இந்த காலை வேளையிலே நாம் கொஞ்சம் நேரம் தியானிக்க போகிறோம். இந்த கண்ணி என்கிற காரியம் ஒரு ட்ராப். இந்த கண்ணி நம்ம கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஒரு வேடன் இருக்கிறானா, வசனம் சொல்லுது வேடனுடைய கண்ணிக்கும். வேடனுடைய கண்ணினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேடன் ஒரு பறவையோ இல்லை ஒரு மிருகத்தையோ எதையாவது வேட்டையாடும் பொழுது அந்த மிருகத்துக்கும் அந்த பறவைக்கும் தெரியாமல் ஒரு கண்ணியை விதைப்பான், ஒரு கண்ணியை வைப்பாங்க. அது அந்த மிருகம் ரெகுலராக பிரயாணம் பண்ணுகிற ஒரு பாதையாக இருக்கும். ஆமீன் சொல்லுவோமே. கண்ணி என்பது அது பிரயாணம் பண்ணுகிற பாதையில் இல்லாமல் மாற்று பாதையில் வைக்கிறதல்ல. ஒரு ஆடோ இல்லை ஒரு சிங்கமோ இல்லை ஒரு கரடியோ ஒரு மானோ அது தினமும் பிரயாணிக்கிற பாதையிலே வைக்கப்படுகிறது தான் கண்ணி. ஆமீன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. பாருங்கள், கண்ணி அழகாக வச்சுட்டு மேலே இலையெல்லாம் போட்டு என்ன செஞ்சிருவாங்க, மூடிடுவாங்க. அந்த வழியாக அந்த மானு தெரியாமல் வந்து அதில் காலை வச்சுச்சுன்னா அந்த கண்ணியில் என்ன செஞ்சுக்கும், மாட்டிக்கொள்ளும், சிக்கிக்கொள்ளும். ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை என்ன செய்வாரா, தப்புவிப்பார். நல்லா கவனிங்க, வேடனுடைய கண்ணி. அப்போ இந்த கண்ணி எங்கே வைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடக்கிற பாதையில் தான் இந்த கண்ணி வைக்கிறார். உங்கள் கண்ணு தெளிவாக இருந்தால் மாத்திரம் போதாது, உங்கள் இருதயமும் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த கண்ணியிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படணும்னா, ஒருவேளை இந்த கண்ணி தெரியாமல் நீங்கள் காலை வச்சு உங்கள் காலை சிக்கி கொண்டது என்றால் வேடனுக்கு நீங்கள் இரையாயிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மான் சிங்கத்தின் இடத்துலேருந்து தப்பிச்சிடும், கரடிக்கிட்ட இருந்து தப்பிச்சிடும், புலிக்கிட்ட இருந்து தப்பிச்சிடும், சிறுத்தை கிட்ட இருந்து தப்பிச்சிடும். வேகம், அவ்வளவு வேகமாக ஓடி என்ன செஞ்சிடும், தப்பித்து கொள்ளும். ஆனால் வேடனுடைய கண்ணிக்கு அது சிக்கி கொள்ளுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த கண்ணிக்கு சிக்கக்கூடாதுன்னா முதலாவது கண்ணியினுடைய தன்மையை நம்ம என்ன செய்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். பின்பு நாம் பிரயாணிக்கிற பாதையை நல்லா என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கண்ணி வைக்கிற இடம், அந்த ட்ராப் வைக்கிறது எங்கே வைப்பாங்கன்னா, ரெகுலராக நம்ம பிரயாணம் போகிற பாதையில் தான் அந்த ட்ராப் இருக்கும். நீங்கள் இந்த வழியில் போகும்போது இங்கே ட்ராப் வைக்காமல் நீங்கள் போகாத வழியில் ட்ராப் வச்சா நீங்கள் சிக்கிக்குவீங்களா, சிக்க மாட்டீங்க. அப்போ பாருங்கள், அனுதின வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற பிரயாணிக்கிற அந்த பாதைகளில் தான் சத்துரு கண்ணியை விதைக்கிறான். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எல்லாம் சரிதான் கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் நீ நடக்கிற பாதையில் பிசாசு ஒரு கண்ணியை விதைப்பதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் எப்படி இதை செஞ்சேன்னு தெரியல பாஸ்டர், நான் எப்படி இந்த காரியத்துக்குள்ளே போய் சிக்கிக்கொண்டேன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி இந்த கடனை வாங்கினேன்னு தெரியல, ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் நான் போய் சிக்கிக்கொண்டேன் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள். இந்த அனுபவம் ஏற்படுகிற காலகட்டம் தான் சத்துரு உங்களுக்கு விரோதமாக உங்கள் பாதையில் வைத்த கண்ணியில் நீங்கள் சிக்கி கொண்டதுக்கான அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நமக்கு கண்ணி எப்படி வரும்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பல விதத்தில் கண்ணிகள் வரலாம், ட்ராப் வரலாம். யாராவது நம்மகிட்ட மயக்கிற மாதிரி பேசலாம். சில பேர் பேசியே நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, ஏமாத்திடுவாங்க. சில பேர் சில பொருட்களை ஆசை காட்டி என்ன செஞ்சிருவாங்க, ஏமாத்திடுவாங்க. இப்படி பல விதத்தில் பிசாசு நம்மளை உள்ளே இழுக்கிறதுக்கு, அவனோட காரியத்தில் இழுக்கிறதுக்கு. பாருங்கள், சாதாரண ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு பழைய பாட்டை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக கையும் காலம் என்ன செய்யுது, தாளம் என்ன செய்யுது, போடுது. அந்த மியூசிக் உள்ள நம்மளை என்ன செய்யுது, இழுக்குது. ஒரு ட்ராப். ஒரு சத்தம் காதில் கேட்ட உடனே என்ன செய்யறோம், நம்ம திரும்பி பார்க்குறோம். அது ஆபாசமான காரியமாக இருந்தாலும் நம்ம கண் என்ன செய்யுது, பார்க்கணும்னு விரும்புது. காரணம் என்ன தெரியுமா, கண்ணி.
நீ போகிற இடமெல்லாம் பிசாசு கண்ணியை புதைச்சி வச்சிருக்கிறான். கண்ணி வெடி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆர்மியில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கண்ணி வெடியில் நீங்கள் காலை வச்சுட்டு எடுத்தீங்கன்னா அது ட்ரிகர் ஆகிடும். அந்த ட்ரிகர் ஆக்ஷன் வந்து அங்கே என்ன செஞ்சிடும்? க்ரீன் ஆகிடும். ஹல்லேலூயா. அந்த மேகசின் வெளியே வர ஆரம்பிச்சிடும், வெடிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் கண்ணியில் காலை வச்சுட்டீங்கன்னா நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். வெளியே வர முடியாது. முள்ளுக்கு மேலே ஒரு சேலையை போட்டு இழுத்து பாருங்களேன். ஒரு துண்டை போட்டு என்ன செய்யுங்க, இழுத்து என்ன ஆகும்? கிழிஞ்சு வரும். அதே தான் கண்ணி. உன் பாதையெல்லாம் கண்ணியை விதைச்சி வச்சிருக்கிறான் பிசாசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பாதையில் நீங்கள் நடக்கணும்னா, இந்த கண்ணிகள் உள்ள பாதையில் நீங்கள் நடக்கணும்னா, எங்கே ஒரு இடத்துல பிசாசு வைக்கல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா நீ நடந்து போகிற பாதை முழுவதுமாக கண்ணியின் பாதைகள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பிரயாணிக்கிற பாதைகள் எல்லாம் கண்ணியின் பாதைகள், ஆபத்தின் பாதைகள். உங்களை சிக்க வைக்கிறதுக்கு எதையாவது ஒரு விதத்துல ஒரு காரியத்தை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். உங்களை எப்படியாவது விழ பண்ணிடணும், உங்களை எப்படியாவது மைண்டை மாத்திடணும், உங்களை எப்படியாவது சீரழிச்சிடணும், உங்களை எப்படியாவது கெடுத்து போட்டுறணும்னு சொல்லி அவன் நீங்க பிரயாணிக்கிற பாதையில எப்பொழுதுமே எதையாவது ஒன்ன விதைத்து கொண்டே இருக்கிறான். எப்பொழுதுமே எதையாவது ஒன்ன செய்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாங்க என்ன பண்ணட்டும் பாஸ்டர்? இந்த வழியில நான் பிரயாணம் பண்ணி ஆகணுமே, என் வாழ்க்கையில முன்னேறணும்னா இந்த வழியில போய் தான் ஆகணுமே. அநேகருக்கு வேலை ஸ்தலத்துல கண்ணி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல அவன் சில ட்ராப்பை விரிச்சு வச்சிருப்பான். சில பேருக்கு வீட்டுக்குள்ளே ட்ராப் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சில பேர் நீங்க மல்லிகை ஜாமான் வாங்குற கடையில ட்ராப்பை வச்சிருப்பான். சில பேருக்கு பெட்ரோல் போடுற இடத்துல ட்ராப் வச்சிருப்பான். எங்க வந்து அந்த கண்ணி வலை இருக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது. எல்லா இடங்களிலும் பிசாசு கண்ணி வலைகளை வைத்திருக்கிறான். அப்போ இந்த கண்ணி வலைக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அந்த கண்ணி வலையை நம்ம கண்ணால் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த பகுதியில் போவீங்களா? சொல்லுங்க. பெரிய பள்ளம் இருக்குது, அதில் போவீங்களா? இல்லை, நான் பள்ளத்தை தாண்டி தான் போவேன், அந்த பக்கம் போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. ஆஹா, இல்லை பாஸ்டர், நான் வந்து லாங் ஜம்பில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு, கோல்டு மெடலிஸ்ட்டு, நான் பள்ளத்தை தாண்டுவேன். நீ தாண்டினா அந்த பள்ளம் சாதாரண பள்ளம் அல்ல, அது பிசாசு உனக்காக வெட்டி வைத்திருக்கிற மரண குழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய திறமைகளோ நம்மளுடைய தாளந்துகளோ இந்த கண்ணியிலிருந்து உங்களை பாதுகாக்க முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய திறமையோ உங்களுடைய பலனோ உங்களுடைய சாமர்த்தியமோ உங்களுடைய பணமோ பிசாசினுடைய வலையிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள் சிக்கிக்கொள்ளுவீங்க. அநேகர் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாம போராட்டத்தில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் தெரியுமா? இந்த கண்ணி வலையில சிக்கிக்கொண்டவர்கள் எத்தனை பேர் மரித்து போனார்கள். தூக்கு மாட்டின் செத்து போயிட்டான், விஷம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த சிக்கிக்கொண்ட கண்ணி வலை சாதாரண வலை அல்ல, உன்னை சின்ன பின்னமாய் மாற்றுகிற ஒரு வலை. இது மரணத்தின் வலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் இடத்திலிருந்து உன்னை பிரித்து மரணத்துக்கு ஏதுவாய் உன்னை கொண்டு போயிடும். காலங்களுக்கு முன்பாக நீங்க மரித்து போவீர்கள். காலங்களுக்கு முன்பாகவே பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துருவீங்க. அநேகர் எங்களிடத்துல சொல்றது உண்டு, பார்க்க கூடாத கஷ்டத்தெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்? பார்த்துட்டேன் பாஸ்டர். அனுபவிக்க கூடாதெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன் பாஸ்டர். எங்களால முடியல. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு பாதுகாப்பை வச்சிருந்தாரு. அந்த பாதுகாப்பை மீறி நீ வெளியே வந்து கன்னிகள் இருக்கிற இடத்துல போய் தஞ்சம் அடைஞ்சிட்டேன். கன்னிகள் இருக்கிற இடத்துல போய் நீங்க உறைவிடமாய் கொண்டீங்க. ஆனா அவரே உனக்கு உறைவிடமாயிருந்தார். ஹல்லேலூயா. அவரே உனக்கு மறைவிடமாயிருந்தார். அவரே உனக்கு பாதுகாவலராய் இருந்தார். அவரே உனக்கு சகலத்துக்கும் உனக்கு சுதந்திரவாளியா இருந்து உங்களை பாதுகாத்தார். ஆனா இந்த பாதுகாப்பை மீறி, இந்த மறைவிடத்தை மீறி, இந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த உறைவிடத்தை மீறி நீங்க வெளியே வந்து கன்னிகள் இருக்கிற பாதையில போய் தஞ்சம் அடைஞ்சிட்டீங்க கர்த்தருடைய பிள்ளைய. இதுல இருந்து தப்பிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கன்னிகளை கவனிக்கணும். சத்ரு எந்த நேரமும் எப்படி ஆண்டவர் மேல எந்த நேரமும் பிரியமுள்ளவராய் உன் கூடயே இருக்கிறாரோ, சத்ரு எந்த நேரமும் உன் மேல பிரியமுள்ளவனாய் உன் கூடயே தான் இருக்கிறான். இயேசு உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு பிசாசு உன்னை நேசிக்கிறான்.
ஆனால் இயேசுவுடைய நேசம் உன்னை பாதுகாக்க, உன்னை உயர்த்த, உன்னை பெரிய காரியங்களுக்குள்ள கொண்டு போவதற்கு. ஆனா பிசாசினுடைய நேசம் எதுக்கு தெரியுமா? உன்னை எப்படியாவது கவுத்து போடணும், உன்னை எப்படியாவது நரகத்துக்குள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லி அவன் பிளான் போடுறான். நீங்க யாருக்கு கை கொடுக்குறீங்களோ அவங்க பக்கம்தான் வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. நீ பிசாசுக்கு கை கொடுத்துட்டீனா பிசாசு ஜெயிச்சிருவான். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாரு பாருங்க கடந்த நாட்களில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ராஜ்யத்தை தேடிடுவோம், ஆனா அவருக்கு நீதியை நாம தான் பெற்றுக் கொடுக்கணும். கர்த்தருக்கு நீதியை நாம தான் வாங்கி கொடுக்கணும். அந்த நீதியின் பாதையில நடப்பதற்காக தான் கர்த்தர் இயேசு சிலுவையிலே மரித்தார். வேடனுடைய கண்ணு உன் மேலதான் இருக்கு. ஹல்லேலூயா. நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல நகைகளை போட்டுட்டு போகும்பொழுது எல்லாருடைய பார்வை யார் மேல இருக்கும்? சொல்லுங்க, யார் மேல இருக்கும்? மனுஷங்களுடைய பார்வை யார் மேலங்க இருக்கும்? நம்ம மேலதான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவன் கண்ணமிட்டு திருடுகிறானா. உங்களை நோட் பண்ணிட்டே இருக்கிறான், உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான், உங்களை பார்த்துட்டே இருக்கிறான். கண்ணி வலைகளை சிக்கிடாதீங்க. அப்படி கண்ணி வலையில் நாங்கள் சிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ போகிற பாதையில் இருக்கிற இந்த டியூப் லைட் வெளிச்சம் உனக்கு பத்தாது, அந்த ஃபோக்கஸ் லைட் வெளிச்சம் உனக்கு பத்தாது. வசனமாகிய வெளிச்சம் உன் கண்ணில் பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் உங்கள் கண்களில் கையை வைங்களேன். ரெண்டு கையையும் இப்படி இங்கே பாருங்க, இப்படி மூடாதீங்க. ஒரு கையும் ஒரு கண்ணில் வைங்க. கீழே குனியாதீங்க, நல்லா நிமிருங்க. நல்லா கையை வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற வார்த்தையை அப்படியே அறிக்கை பண்ண பாருங்க. ஏசப்பா, ஏசப்பா, இந்த கண்கள் பரிசுத்தமானதை பார்க்கவும் உம்முடைய காரியத்தை செய்யவும் உமக்காக வாழவும் மாத்திரமே நீர் உருவாக்கினீர். ஆகவே இந்த வார்த்தைகளின்படி என் கண்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனங்கள் என் கண்களுக்கு வெளிச்சமாய் இருப்பதாக. இந்த கண்களாலே பிசாசின் தந்திரங்களை கண்டறிய உதவி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்ணை கையை எடுத்துக்கங்க. பாருங்க, இந்த கண்ணு வெளிச்சமா இருக்கணும். உங்க கண்ணு வெளிச்சமா இருக்கா? இந்த இடம் வெளிச்சமா இருக்கா? வெளிச்சமா இருக்கா? உங்க கண்ணே வெளிச்சமா இருக்கணும். உங்க கண்ணு வெளிச்சமா இருந்தாதான் மறைந்திருக்கிற கண்ணி உன் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா பிசாசோட கண்ணி வெளியில தெரியாது, அது மறைந்திருக்கிற கண்ணி. அப்போ எதுல மறைந்திருக்கிறது தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே அது மறைந்திருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க. இந்த கிறிஸ்தவத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு வரணுன்றது ஒரு சட்டம். ஒரு சட்டம். 2 வீலர் ஓட்டுறீங்க, இல்லை கார் ஓட்டுறீங்க, இல்லை சைக்கிள் ஓட்டுறீங்க, எதையோ ஓட்டுறீங்க, நடந்து போனால் கூட இந்தியன் கவர்மெண்ட் இந்திய ரூல்ஸ் படி எந்த பக்கம் போகணும்? நீங்கள் நடந்து போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, இடது பக்கமாக தான் நீங்கள் போகணும். இது இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டம். இல்லை இல்லை, நான் இடது பக்கம்லாம் போக மாட்டேன், எல்லாம் போகிற வழியில் போனீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆப்போசிட்டில் போனீங்கன்னா வர்றது உன்னை அடிச்சிடும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் தான் நீங்கள் போயணும். சட்டம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிற ஒரு நாள். இந்த நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? வயிற்று வலி வரும், தலைவலி வரும், கால் வலி வரும், லூஸ் மோஷன் ஆகும். ஆமீன் சொல்லுவோமே. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, காது குத்தல் இருக்குது பாஸ்டர், கல்யாணம் இருக்குது பாஸ்டர், அப்புறம் வேற என்ன, கிரகப்பிரவேசம் இருக்குது பாஸ்டர், நாங்கள் போயிட்டு தான் என்ன வருவோம், சர்ச்சுக்கு வருவோம். இந்த மாதிரி நீ செஞ்சு நான் கண்ணியில் மாட்டிக்குவேன். ஞாயிற்றுக்கிழமை முதலாவது நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய நாள் இது. ஆலயத்துக்கு வருவது ஏதோ ஏனோதான் வர்றது கிடையாது, இது சட்டம். ஞாயிற்றுக்கிழமையில நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த சர்ச்சுக்கு வர ஜனங்களை சொல்கிறேன்,
உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனே இருந்தால் கூட ஆராதனைக்கு வந்துட்டு அப்புறம் போங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியணும் ஞாயிற்றுக்கிழமை வச்சா இவங்க வரமாட்டாங்கன்னு. ஞாயிற்றுக்கிழமை உடம்பு முடியலன்னா மட்டும்தான் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். அதுவும் நடக்க முடியாத சூழ்நிலைமை இருந்தால் மட்டும்தான், கால் வரமாட்டேங்குது ஃபஸ்ட்டு 2 காலை இழுத்துக்குச்சு என்னால் நடக்க முடியல சொன்னால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் ரெஸ்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவிர்க்கக்கூடாது, பங்கு பெறணும். ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் சொல்லிவிடுங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் வருவேன்னு. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனால் இன்றைக்குமே ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க அவங்க ஃபங்க்ஷன். அப்படியே வச்சாலும் எங்கள் சர்ச்சு முடியுது பாருங்கள், அந்த டைமுக்கு தான் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா வச்சா இவங்க வரமாட்டாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட என் தாயும் தகப்பனும் சர்ச்சுக்கு போகாமல் இருந்ததை நான் பார்த்ததே கிடையாது. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பார். இந்த கண்ணியில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு முதல்ல காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கொடுக்கணும். வாசிப்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 20:3. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 10 கட்டளையில் முதலாவது கட்டளை தேவன் மோசேயின் இடத்துல சொல்லி அனுப்புகிறார். என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். என்ன அர்த்தம் இது? அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இயேசுக்கு மட்டும்தான், அவர் உங்களுக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நான் தான் உனக்கு எல்லாமே, என்னை தவிர வேற யாரும் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்க எப்படி இருக்கிறீங்க? இயேசு தான் உங்களுக்கு எல்லாமே வா, இயேசு தான் எனக்கு எல்லாம் இங்க சொல்றது. ஆனா அங்க போயிட்டு அந்நியர்களோட கலக்கிறது. இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேணான்னா, நானே கர்த்தர்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் கர்த்தர், அவர் ஒருத்தர் தான் எல்லாமே, அவர் தான் எல்லாம். அவரை மட்டும்தான் நீங்கள் பணியை வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எப்படி இருந்தீங்களோ தெரியாது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு, உண்மையான தெய்வம் யார் என்பதை அறிந்து கொண்ட பின்பு, அவரை மட்டுமே நீங்கள் தொழ வேணும், ஆராதிக்க வேணும். அடுத்த வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. பூமியிலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாக்க வேண்டாம். கையால நீ மண்ணாலேயோ இல்லை தண்ணியிலையோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லையோ நீ என்ன செய்யக்கூடாது? ஒரு ரூபத்தை என்ன செய்யக்கூடாது? உனக்காக உருவாக்கக்கூடாது. நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு சிலுவையை தேடுவாங்க. எங்கேயாவது சிலுவை மாட்டிக்குதான்னு பார்த்து அந்த சிலுவை முன்னாடி போய் முட்டியை போட்டு ஜெபிக்கிறது. நான் சொல்கிறேன், சிலுவை முன்னாடி முட்டி போட்டுலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கக்கூடாது. அது ஒரு விக்கிரகம் தான். சிலுவை என்பது யூதருடைய நாட்களில் சிலுவை அப்படின்னு சொன்னால் இழிவான காரியம், தீட்டு. அதில் யாரெல்லாம் அந்த சிலுவை மரத்தில் ஏற்றுறாங்களோ அவங்களாம் தீட்டுப்பட்டவங்க. சிலுவை மரத்தை பார்த்தா ஒதுங்கி போயிடுவான். ஆனால் இன்னைக்கு சிலுவையை கர்த்தர் அடையாளமாக வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சிலுவையில் இழிவானதிலே கர்த்தர் இழிவுகளை நிறுத்தி போட்டார். ஆமென் சொல்லுவோமே. அந்த இழிவான சிலுவையில் தேவன் அந்த சிலுவையின் மேலே இருந்த இழிவையும் எடுத்து போட்டார். அதுக்காக அந்த தெய்வம்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. இந்த சிலுவை ஒரு விக்கிரகம். இந்த சிலுவை ஒரு விக்கிரகம். அதுக்கு முன்னாடி போய் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அதுக்கிட்ட ஜெபம் பண்ணுறது அர்த்தம். வசனம் சொல்லுது, யாதொரு சிற்பத்தையும் யாதொரு சொரூபத்தையும் உனக்குன்னு என்ன செஞ்சிக்க கூடாது? ஏற்படுத்திக்க கூடாது. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உனக்குள்ள வாசம் செய்கிறாரு. உனக்குள்ள வாசம் செய்கிற தேவனை நீ ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். கண்ணால பார்த்து தான் ஆராதிப்பேன்னு நீங்க ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால தெளிவாக அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போமே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும். இந்த பூமியில் இருக்கிற எந்த ரூபத்தையும் எடுத்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. நிறைய பேர் மாடை வணங்குறாங்க. கோமாதா, அவங்களுக்கு என்னது? கோமாதா என்னது?
தெய்வம். கூட்டு பெட்ரூமில் என்ன செஞ்சுக்கோ, வச்சுக்கோ. கோமாதா தானே, சாணி வெளியே பெட்ரூம்லேயே போடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்கள், கோமாதா தெய்வமாக வணங்குறவங்க கோமாதாவை என்ன செய்யணும்? கோ மாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? பெட்ரூமுக்குள்ளே கோ மாதான்னு சொல்லி என்ன செய்யணும்? அனுப்பிவிடணும். போ மாதா, நீ சாணி போட்டால் தான் என் வீடு நல்ல வாசனையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்கிறதில்ல. ஆனால் மாடை பார்த்திங்கன்னா வணங்குவாங்க. சில பேர் குரங்கு வணங்குறாங்க, கழுதையை வணங்குறான். மழை வரணும்னா கழுதையை செஞ்சு என்ன செஞ்சிடறான்? கழுதைக்கும் யாரா முடியாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாவது பரவாயில்ல, கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு என்ன அதுக்கப்புறம் அது ஒன்றாவா இருக்கும் ரெண்டும்? சொல்லுங்களேன், நம்மள மாதிரி வாழுதா கல்யாணம் பண்ணி வச்சா? சொல்லுங்க. அப்புறம் ஏங்க கழுதைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க? நல்ல வெயில் காலத்தில் கழுதைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போமே, மழை பெய்யுமா? மழை என்ன செய்யாது. அந்தந்த சீசனில் பெய்ய வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்தந்த சீசனில் வர வேண்டியது சரியாக வந்து சேரும். கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், அதனால தேசத்தில் மழை நல்லா பெய்யுதுங்க. தவறு. விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. வீட்டில் நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க, வேற என்ன வளர்க்குறீங்க? எலியெல்லாம் வளர்க்குறாங்க. ஆமீன் சொல்லுவோமே. பாருங்க, நம்ம நிறைய மிருக ஜீவன்களை வளர்க்குறோம். மனுஷங்க மேலே காட்டுற பிரியத்தை விட மிருகத்து மேலே ஜீவன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே இருக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனை லிமிட்டேஷன் இருக்குது எல்லாத்துக்குமே. அந்த லிமிட்டேஷனை நீங்கள் தாண்டி போனீங்கன்னா, அந்த லிமிட்டை நீங்கள் தாண்டி போனீங்கன்னா அது விக்கிரகம். ஹல்லேலூயா. ஒரு சொரூபத்தை செஞ்சு அதுக்காக நீங்கள் வணங்குறீங்க, அது மாத்திரம் விக்கிரகம் அல்ல. எவைகளின் மேல் உன்னுடைய ஆசை அதிகமாக இருக்கிறதோ, எவைகளின் மேல் உன்னுடைய நோக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் விக்கிரகங்களே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் வேலைக்கு ஓடுறது விக்கிரகம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, விக்கிரக ஆராதனைக்காரனை கர்த்தர் வெறுக்கிறார். விக்கிரக ஆராதனைக்காரனை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். அவர் நேசிக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த மகிமையை அவர் வேற ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார். ஒரு சின்ன பென்சிலை நீ ரொம்ப விரும்பினா அது ஒரு விக்கிரக ஆராதனை. அப்போ நான் எதையுமே விரும்பக்கூடாதா? விரும்பலாம், அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி நீ யார் மேலேயாவது புரிய வச்சா அதுவும் விக்கிரக ஆராதனையே. ஏன்னா முதல்ல சொல்லிட்டாரு, என்னை என்று வேறு தேவர் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், நான் தான் உனக்கு எல்லாம், நீ தான் எனக்கு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். அவரோட பொசிஷன்ல நீங்க எதை வச்சாலும் அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த விக்கிரக ஆராதனையை கர்த்தர் வெறுக்கிறது மாத்திரம் அல்லாம எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள தெய்வம்னு தெரிஞ்சிட்டீங்க பாருங்க. நீங்க இயேசுவை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை செஞ்சீங்கன்னா உங்க மேல எரிச்சல் ஆயிடுவார். ஆனா இயேசு யாருன்னு தெரியாதப்போ நீங்க அந்நிய தெய்வங்களை வணங்கும் பொழுது உங்களை நேசிக்கிறார். பத்தி எனக்கு தெரியாது, அவர் தான் உண்மையுள்ளவர் எனக்கு தெரியாதுன்னு நீ இருக்கிற காலகட்டங்களில நீ என்ன பண்ணாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? அறியாமைனால இந்த பிள்ளைங்க செய்யுது அப்படின்னு சொல்லி உங்களை நேசிக்கிறாரு. ஆனா இயேசுவை நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல எரிச்சல் உள்ளவரா இருக்கிறார். அந்த எரிச்சலை உன் மேல காட்ட மாட்டாரு, அந்த எரிச்சலை உங்க மேல காண்பிக்க மாட்டாரு. அந்த எரிச்சலை யார் மேல காட்டுவார் தெரியுமா? உங்க பிள்ளைங்க மேல காமிப்பாரு. அதுவும் ஒரு சந்ததி மேல இல்ல, 4 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு நம்மளை எதிர்த்து நின்னா அவனை நம்மளால மேற்கொள்ள முடியும். வசனமாகிய பட்டயம் நம்ம கிட்ட இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறபடினாலே பிசாசு நம்மளால மேற்கொள்ள முடியும். இயேசுவே உனக்கு எதிர்த்து நின்னா யார் உன்னை காப்பாத்துவா? உன்னை படைச்சவரே உன்னை எதிர்த்து நின்னா உன்னை யார் காப்பாற்ற முடியும்? சிந்திங்க. கன்னி ரட்சிக்கப்பட்ட பின்பு வந்த கன்னி என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் சொன்ன காரியத்தை ஃபாலோ பண்ணாம ஓடுறது தான் கன்னியே. கர்த்தர் உன்னை மறைவிடத்தில் வைத்திருக்கிறார், அவர் உன்னை உறைவிடத்தில் வைத்திருக்கிறார். அந்த உறைவிடத்தையும் மறைவிடத்தையும் தாண்டி நீ வெளியே போகணும்னு நினைச்சினா உனக்கு கண்ணி நிச்சயம்.
சத்துரு விரித்து வைத்திருக்கிற வலையில நீ மாட்டிக்கொள்ளுவா. சத்துரு விரித்து வைத்திருக்கிற கண்ணில நீங்க சிக்கிக் கொள்ளுவீங்க. உங்களை காப்பாற்ற யாராலையும் வர முடியாது. அல்லேலூயா. மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் ஒருத்தவன் வேதத்தில் இருக்கிறான். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய வாழ்நாட்களில் சுகபோகமான ஒரு வாழ்க்கை, கேளிக்கை விருந்துகளில் போய் பங்கு பெறுகிறது, என்டர்டெயின்மெண்ட்டில் போய் பங்கு பெறுறது, சினிமாவுக்கு போகிறது, பார்ட்டிக்கு போகிறது, எல்லாத்தையுமே அனுபவிச்சான். அவன் வீட்டு வாசப்படியில் லாசருன்னு சொல்லி ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் உண்மையுள்ள தெய்வத்தை தெரிந்து கொண்டான். ஆனால் அவனுக்கோ சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, உடுத்த துணி இல்லை, சொல்லிக்கன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாது, அனாதையாக இருந்தான். அவன் வீட்டு வாசப்படியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய மேஜையிலிருந்து சாப்பிடுவார். சாப்பிடும் பொழுது ஏதாவது சில சாப்பாடு கீழே சிந்துச்சுன்னா அந்த சாப்பாடு எனக்கு கிடைக்குமான்னு ஏக்கத்தோடு அவன் என்ன செய்வான், வாசப்படியில் நின்று பார்ப்பான். ஆனால் அந்த வீட்டில் வளர்க்குற நாய்கள் அந்த கீழே விழுந்த ரொட்டி துண்டையோ தோசையோ இல்லை ஒரு பிரியாணியோ ஒரு லெக் பீஸையோ என்ன செய்து போயிட்டு சாப்பிடுது. கொஞ்சமாவது நமக்கு கிடைக்குமான்னு ஒரு ஆசையோடு பார்த்த அந்த லாசருக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஒரு நாள் வந்தது, இருவரும் ஒரே நாளில் மரித்து போனார்கள். அல்லேலூயா. மரணம் இருவருக்கும் ஒரே நாளில் நேரிட்டது. பசியாய் இருந்த லாசரு பரலோகத்துக்கு போனா, சுகபோகமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பசியோடு இருந்தாலும் சரி, பட்டினியோடு இருந்தாலும் சரி, உடுத்த துணி இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, உன் கூட இயேசு இருந்தார்னா பரலோகத்தில் உனக்கு ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருந்து பரலோகத்தை பார்க்குறான். ஏறெடுத்து பார்த்து பிதாவின் இடத்துல கேட்குறான், ஆண்டவரே, பூமியில் வாழும் பொழுது யாரும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லலை. என்கிட்ட இருந்ததை வச்சு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டேன். உண்மையான தெய்வம் இவர் தான் எனக்கு சொல்ல ஆள் இல்லை. என் கூட பிறந்த சகோதரர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. உங்க மடியில் இருக்கிற லாசருவை நீங்க அனுப்பிச்சிங்கன்னா அவங்க நம்புவாங்க. அந்த லாசரு போய் சொன்னானா அவங்க மனம் திரும்பிடுவாங்கப்பா. எனக்காக அந்த லாசருவை நீங்க என்ன செய்யுங்க, மறுபடியும் பூமிக்கு அனுப்புங்க. மற்றவங்க யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க. என் வீட்டு வாசப்படியில் பசியோட இருந்த லாசரு, என் வீட்டு வாசப்படியில் அனாதையா இருந்த லாசரு, என் வீட்டு வாசப்படியில் சாப்பாடு இல்லாமல் இருந்த லாசரு போய் சொன்னா என்னுடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ளுவாங்க. நான் படுற இந்த கஷ்டத்தை, இந்த நரகத்தில் நான் படுற வேதனையை என் குடும்பத்தார் வந்து படக்கூடாதுப்பா. அந்த லாசரு கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? பூமியிலிருந்து ஒரு முறை இங்கே வந்துட்டா திரும்ப பூமிக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அங்கே அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அதை பற்றி நீ கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து தொண்டெல்லாம் வறண்டு போச்சு, அக்கினி எரிகிறது, நரகத்தில் அவன் இருக்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, அந்த லாசருடைய கை விரலில் இருக்கிற நுனியில் ஒரே ஒரு சொட்டு தண்ணியை என் நாக்கில் பட வைங்க, அப்போ என் நாக்கு கொஞ்சமாவது குளிரும், என் நாக்கு கொஞ்சமாவது குளிருமே. கேட்ட பொழுது தேவன் சொன்னாரா, உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் பெரிய பிளவு இருக்கிறது. பரலோகத்திலிருந்து நாங்கள் அங்கலம், நரகத்திலிருந்து நீங்கள் அங்கலம் வர முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பூமியில் வாழும் பொழுது உண்மையான தெய்வத்தை நீ தெரிந்து கொண்டு உன் மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஆனால் இயேசுவே உண்மையான தெய்வம் என்பதை இந்த காலை வேளையிலே நான் மறுபடியுமாய் அதிகாரத்தோடு கூட சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நான் வணங்குகிற இயேசு ஒருவர் மாத்திரமே உண்மையுள்ள தெய்வம். அவரை நீ பின்தொடர்ந்தா மாத்திரம் தான் பரலோகத்தில் உனக்கு இடம் உண்டு. ஹல்லேலூயா. இல்லைன்னா அந்த ஐஸ்வர்யவான் எப்படி கஷ்டப்பட்டானோ, அந்த ஐஸ்வர்யவான் எப்படி வேதனைப்பட்டானோ, அப்படியாவே நரகத்தில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. பாண்டிச்சேரியில் கண்டமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே கண்ணமங்கலம்னு இருக்கிற மாதிரி அங்கே கண்டமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இடம். அங்கே நான் ஊழியத்துக்கு போனப்போ ஒரு வாலிப பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. ஒரு ஆண் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. அவனை ஜெபிக்க முடியாத இடத்துல கொண்டு வந்தாங்க. என்னை பார்த்த உடனே அந்த பிசாசு அவனுக்குள்ள இந்த அலக்கழிக்க ஆரம்பிச்சது. என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டெல்லாம் மூடிட்டாங்க. கடைசியாக அந்த வாலிப சகோதரனுக்கு நான் ஜெபிக்கும் பொழுது அவனுக்குள்ள
21 வயசில், இந்த பையனுக்கு 25 வயசு, அவனுக்குள்ள 21 வயசில் ஒரு செத்து போன ஆவி, தூக்கு மாட்டி செத்த ஆவி, ஒரு வாலிப வயசில் தூக்கு மாட்டி செத்த ஒரு ஆவி அந்த பையனை பிடிச்சிருந்தது. அந்த ஆவி என்கிட்ட பேசுது, வீட்டு அட்ரஸ் கொடுக்குது, அவங்க வீட்டு அட்ரஸை கொடுக்குது. அந்த அட்ரஸை கொடுத்து, நீ போய் சொன்னீன்னா என் வீட்டில் இருக்கிறவங்களாம் ரசிக்கப்பட்டுருவாங்க, போய் சொல்லு. நான் தெரியாமல் தூக்கு மாட்டி இப்போ நரகத்தில் என்ன செய்கிறேன், கஷ்டப்படுறேன், பிசாசு கையில் மாட்டிட்டுறேன். என் தங்கச்சி, என் தம்பி, என் அப்பா அம்மாலாம் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, தயவு செஞ்சு எனக்காக போய் சொல்லுவீங்களான்னு செத்து போன ஆவி கெஞ்சிச்சு, என்கிட்ட அழுதுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியில் வாழும்பொழுது எல்லாம் நல்லா இருக்கும். நம்ம கண்ணு பார்க்குறதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு நினைப்போம். கையில் பணம் இருந்தால் அது எல்லாத்தையும் வாங்கிடணும்னு நினைப்போம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ போகிற பாதையெல்லாம் கண்ணியா இருக்குது. இந்த கண்ணியின் பாதையில் நீ தப்பிக்கணும்னா, கர்த்தருடைய வசனம் உன் இருதயத்தில் இல்லைன்னா கண்ணியில் சிக்கி கொள்ளுவாய். கண்ணியில் சிக்கின நீ டைரக்டா உன்னை என்ன தெரியுமா பண்ணுவான், அந்த வலையில மாட்டினா உன்னை கூண்டோடு கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடுவான். என்ன வசனம் சொல்லுது, ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவனா கொலை பண்றது, திருடுறது, வேசித்தனம் பண்றது மாத்திரம் பாவம் கிடையாது. உண்மையுள்ள தெய்வத்தை அறிந்து கொண்டு அந்த தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் வேற யாருக்காவது, வேற பொருளுக்காவது, வேற இடத்துக்காவது நீங்க கொடுக்கும் பொழுது நீங்கள் பாவிகளாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. பிரதான கட்டளை, என்னை அன்றி வேறு தேவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், நானே கர்த்தர். இதை மனசில் வச்சுக்கோங்க. சர்ச்சுக்கு வந்துட்டோம், பாஸ்டர் இருக்கிறாங்க ஜோபிக்க, பாஸ்டர்மா இருக்கிறாங்க ஜெபிக்க, நம்ம சகோதரர்களாம் ஜெபிக்கிறாங்க, மூப்பர்கள் ஜெபிக்கிறாங்கன்னு அலட்சியமாக இருக்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசுறீங்க, யார்கிட்ட எப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கிறீங்க. வெளியே போனால் ஒரு வேஷம், உள்ள வந்தால் ஒரு வேஷம். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கைகள் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் இந்த காலை வேளையில அதை எடுத்து போட்டு, அது உன் வாழ்க்கைக்கு பெரிய கண்ணி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த பாவத்தை செஞ்சுக்குவோம், சனிக்கிழமை நம்ம பரிசுத்தப்படுத்திக்குவோம், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனைக்கு வந்துருவோன்ற எண்ணத்தோடு நீ இருந்தீனா, இந்த கண்ணி உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்குது. இந்த கண்ணி உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சிட்டு இருக்குது. ஆண்டவரை நீங்க ஏமாற்ற முடியாது. 6 நாள் உலக வேலை, ஒரு நாள் கர்த்தருக்கு கொடுக்க முடியலன்னா அப்படி என்னதான் நீங்க சாதிக்கிறீங்க சொல்லுங்க? இத்தனை வருஷம் ஓடி ஓடி உழைச்சிங்க, எத்தனை கோடி சேர்த்து வச்சுக்கிறீங்க சொல்லுங்களேன்? நான் சொல்றேன், உன் பலத்தால் நீ ஓடி ஓடி ஒன்றையும் சாதிக்க முடியாது. உன் சுயத்தால் நீ ஓடி ஓடி ஒன்றத்தையும் சாதிக்க முடியாது. நான் பெரிய மல்டி மில்லியன் ஆயிடுவேன், என்னால் இதை பண்ண முடியும், ஒன்றுமே ஆக மாட்டேன். எங்கே தொடங்கனே திரும்ப வந்து பார்த்தா அங்கேயே நிற்பேன். ஆமேன்னு சொல்லுவோமே. ஆண்டவர் இல்லாமல் நீ ஓடினே, இதான் உன் வாழ்க்கை. கண்ணி உனக்கு தெரியாம அந்த கண்ணி உனக்குள்ள இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பயத்துக்கான காரியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அக்கௌண்ட்டில் கோடிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ₹1 இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆமேன்னு சொல்லுவோமே, ஆமேன்னு சொல்லுவோமே. பரலோகத்தில் உன் அக்கௌண்ட்டில் கோடி கணக்கில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. பரலோகத்தில் உன் பண்டசாலை நிரப்பப்படணும். மார்த்தாண்டம், எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ஊர்? மார்த்தாண்டம், தமிழ்நாடு கேரளா பார்டர். அந்த இடத்துல நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். 2014 வருஷத்தில் கர்த்தர் அந்த பகுதியில் ஊழியம் செய்யும்படி நான் அழைத்து கொண்டு போனார். ஊழியத்தை முடிச்சுட்டு, மார்த்தாண்டத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு தக்கலைக்கு வர்றதுக்காக நாங்கள் கடந்து வரும் பொழுது ஒரு இடத்துல ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார், நிறுத்து வண்டியை, என்ன செய்ய, நிறுத்த சொல்லு அப்படின்னு. கார் ஓட்டிகிட்டு வந்த பிரதர் என்ன செஞ்சோம், பிரதர் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னும். 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழிச்சு ஆண்டவர் சொன்னார், காரை விட்டு இறங்கு, உனக்கு வலது பக்கத்தில் இருக்கிற துணி கடைக்கு போ அப்படின்னு சொன்னார். அந்த துணி கடைக்கு போனோம். உள்ளே போய் பார்த்தா துணி கடையில் யாருமே இல்லை. பக்கத்தில் ஒரு படிக்கட்டு, மேலே போகிறதுக்கு படிக்கட்டு இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், படிக்கட்டு ஏறி போய் கதவு தட்டு அப்படின்னாரு. நானும் என் கூட வந்த ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, நாங்கள் 3 பேராக செஞ்சு என்ன செஞ்சோம், மேலே போயிட்டு கதவை தட்டணும். கதவை திறந்தாங்க. ஒரு ஐயா கதவை திறந்தார். பார்த்தா எல்லார் கையிலையும் விஷம் கலந்த பால் இருக்குது. ஹல்லேலூயா. தகப்பன், தாய், 3 பிள்ளைகள். குடிச்சிட்டு செத்து போகலாம்,
யார் தெரியுமா அவங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்ட 35 வருட விசுவாசி. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தற்கொலைக்கு நேராக ஓடின ஒரு சூழ்நிலைமை. நான் அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுவாங்க, யாருன்னு எனக்கு தெரியாது. கர்த்தருடைய சத்தம் காதில் தெளிவாக கேட்டதுனால போய் என்ன செஞ்சோம், நிறுத்தினா அழுறாங்க குடும்பமா. காரணம் என்ன தெரியுமா? 2 கோடி ரூபாய் கடன், ஒரு வாரத்தில் அடைக்கணும். 2000 ரூபாய் இல்லை, 2 கோடி. துணிக்கடை கீழே, வீட்டுக்கு கீழே துணிக்கடை, பெரிய கடை, ஆள் வைக்கல, வச்ச சம்பளம் கொடுக்கணும், நஷ்டம். அவங்க எல்லாரையும் நாங்கள் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்து அவங்களிடத்துல நான் பேச ஆரம்பித்தேன். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் விசுவாசிங்க, நிச்சயமாக கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த மாலை வேளையில் அவங்க விசுவாசித்தாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. அன்னைக்கு கர்த்தர் அவங்களிடத்துல தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தையை பேசினார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு பேசினார். அந்த வார்த்தையை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிவிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பயம், 2 சின்ன பிள்ளைங்களையும் கொண்டுருவாங்களோன்னு ஒரு பயம். ப்ராமிஸ் வாங்கிட்டு அந்த ஊரில் இருக்கிற அந்த சிஸ்டரையும் பிரதர்கிட்டையும் அவங்கள காமிச்சு கொடுத்து அவங்கள போய் ரெகுலராக சந்திக்க சொல்லிவிட்டு அந்த கடைக்கும் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் ஊருக்கு, பாண்டிச்சேரிக்கு. 2 வாரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சந்தோஷமாக ஃபோன் பண்ணாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? பாஸ்டர், எங்கள் கிட்டேருந்து ஏமாற்றி வாங்கிட்டு போனான் பாருங்கள் 2 கோடி ரூபா. ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு ரத்தம் சொட்ட சொட்ட என் வீட்டுக்கு வந்து 2 கோடி ரூபாய்க்கு செக்கு கொடுத்துட்டு போயிட்டான் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் தற்கொலைக்கு போனான், கர்த்தர் மறுபடியும் வசனத்தை கொண்டு அவனை மேலே கொண்டு வர்றார். அல்லேலூயா. கண்ணி வலையில் நீ சிக்கிட்டினா நீ வெளியே வர்றது கஷ்டம். அந்த குடும்பம் இன்னைக்கும் மார்த்தாண்டத்தில் கொடி கட்டி பறக்கிறாங்க. அல்லேலூயா. என்னைக்கு இந்த கடனால நான் மரித்து போகணும் தீர்மானம் பண்ணார்களோ, இன்றைக்கு அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். 2 வாரத்தில் அவங்க சூழ்நிலைமை கர்த்தர் மாற்றி போட்டார். உனக்குள்ள கர்த்தருடைய வசனம் இருந்துச்சுன்னா அவரால் எல்லாமே செய்ய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை இருதயத்தை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க. வேடனுடைய கண்ணி சாதாரண கண்ணி அல்ல, உன்னை மரணத்தின் பாதைக்குள்ளே கொண்டு போகிற கண்ணி. விக்கிரக ஆராதனைக்கு விளங்கி இருங்க, உலகத்தை விட்டு விலகி இரு. உலகம் உன்னை அரித்து கொண்டே இருக்கும், ஆசை கொடுத்துட்டே இருக்கும். பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய சமூகத்தில் பயம் கிடையாது, இஷ்டத்துக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுறது. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். உலகத்தில் ஒரு குறள் இருக்கிறது, திருவள்ளுவர் எழுதின திருக்குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிருக்கு மேலே ஒழுக்கம் தான் முக்கியமா. இந்த உயிரை விட ஒழுக்கம் தான். ஏசு எங்கேயாவது ஒழுக்கெல்லாம் நடந்தாரா பைபிளில்? காட்டுங்களேன், சொல்லுங்க. ஏசு எங்கேயாவது ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாரா? ஒழுக்கமாக நடந்துட்டு போயிருக்கிறாரு. நமக்குள்ள ஏன் அந்த அந்த சரியான காரியம் வரமாட்டேங்குது? அந்த சரியான உபதேசத்துக்குள்ள நம்மள ஏன் நடக்க முடியல? காரணம் என்ன தெரியுமா? பைபிளை படிக்கிறது இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், பைபிள் என்ன செய்யுங்க, படிங்க. புரியலனாலும் பரவாயில்ல, படிங்க. படித்தாதான் ஞானம் வரும். அந்த ஞானம் வந்தால் தான் கிறிஸ்து உனக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்கு ஒதுங்கி இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், நம்ம திருச்சபையில் நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே பொறுப்பு கொடுத்தவங்க அவங்க வேலையில் கரெக்டாக இருக்கிறாங்க, சரியாக அந்த காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் அந்த பொறுப்புலேருந்து வெளியே இவ்வளோ நாள் அவங்க இருந்தாங்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நேற்று சந்தோஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு 3/4 மணி நேரம் நானும் சந்தோஷம் பேசிகிட்டு இருந்தோம் ஃபோனில் சில காரியங்களை குறித்து. சந்தோஷம் அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணே நான் இப்படிலாம் வருவேன்னு, சர்ச்சுக்கு நான் வருவேன், நான் என்ன செய்யலை, எங்கள் அம்மாவை நான் திட்டுவேன், எங்கள் அம்மாவை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், ஏன் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் எடுத்து ஒழிக்க வச்சிருக்கிறேண்ணே, எங்கள் அம்மாவை நான் அப்படி திட்டுவேன், பாஸ்டர் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கே வரமாட்டேன், இப்படி தானே என் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எனக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அது வாலாட்டின நாள், இது வாழை சுருக்கிட்டு இருக்கிற நாள். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சாட்சி என்ன சாட்சி? ஆடுன ஆட்டெல்லாம் ஒரு பக்கம், பாடுன பாட்டெல்லாம் ஒரு பக்கம். சர்ச்சை வெறுத்தாளு, பைபிளை வெறுத்தாளு,
ஜபத்தை வெறுத்தாலு, உபவாசத்தை வெறுத்தாலு இன்னைக்கு சர்ச்சை கதியான்னு கிடக்குறா. அப்படி 21 நாள் உபவாச ஜபம், 6 இருந்து டெய்லி வந்து ஜெபம் பண்ணிட்டு போகுது அந்த பிள்ளை. டெய்லி ஆலயத்துக்கு வந்து டைமுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலையை விட்டுருச்சு. அந்த வேலையால நல்லா கவனிங்க, அந்த வேலை மற்றவனை கஷ்டப்படுத்துற ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்த வேலை, தான் பரிசுத்தமா வாழ முடியாத ஒரு வேலை. 1 மாசமா வேலைக்கு போல, சம்பாத்தியம் இல்லை, ஆனா இயேசு இருக்கிறார் ஐயா கூட. ஆமென் சொல்லுவோமே. சம்பாத்தியம் கிடையாது. எதுக்கு தெரியுமா அந்த பிள்ளை வேலையை விட்டுச்சு? இந்த ஞானஸ்நானம் எடுத்த பின்பு நான் இந்த வேலையை செய்யக்கூடாதுண்ணே, எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் அந்த வேலையை விட்டுறேன். அந்த வேலையை விட்ட 1 வாரத்தில் சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் இருக்கிற வேர்ல்ஸ் வேகனில் வேலை கிடைச்சிது. ஒரு தனி ஷோரூமுக்கு இன்சார்ஜாக வேலை கிடைச்சிது. நல்ல சம்பளத்தோட வேலை கிடைச்சிது. அந்த வேலையை விட்டுட்டு அந்த தம்பி, ஏன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைக்கலன்னு. ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைக்கலன்னு தனக்கு கிடைச்ச ஹையர் போஸ்டிங்க உதறி தள்ளிட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்குது. நானும் சிஸ்டரும் பேசிட்டு இருப்போம். டெய்லி 6 பெட்ரோல் எப்படி காசு இருக்குதா எனக்கு கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் கேட்டு என்ன செய்வேன், கொடுப்பேன். கேட்கறதுக்கே வருத்தமாக இருக்கும். அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். கடினம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த கடின பாதையில் போய்கிட்டு இருக்கிற அந்த பிள்ளை ஒரு நாள் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய சமூகத்தில் விதைக்கிற எல்லா காரியத்துக்கும் அவர் நிச்சயமாய் பலன் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி நாட்டப்படுறான்றது தான் முக்கியம். நீ நாட்டப்பட்டது உண்மை என்றால், நீ நாட்டப்பட்டது சரி என்றால், நீ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையாக இருந்தீனா 30, 60, 100 பலன் கொடுப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக தைரியமாக வைராக்கியமாக எழுந்து நில்லுங்க, ஆசீர்வதிப்பார். எங்கள் மாத குடும்ப வருமானம் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 2000 ரூபா. எங்களுக்கு வர்ற மாத வருமானமே 2000 ரூபா. அதுவும் எங்கள் மாமியார் போடுற தசம பாகம். சர்ச்சுக்கு வர்ற காணிக்க 1 ரூபா எடுத்து நாங்கள் செலவு பண்ணுறதே கிடையாது. கணக்கு எழுதி வச்சுருப்போம். அது சேர்ந்த உடனே ஒரு பொருளை வாங்கியிருப்போம் சர்ச்சுக்குன்னு. 2000 ரூபாய் வச்சு நான் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் மாத சம்பளம் எவ்வளோ? சரி சொல்ல மாட்டீங்க. ஆனால் மாதம் ஆனால் ஒரு டைமில் ஒரு சம்பளம் வருதா? எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களை விட என்ன நல்லா வச்சுருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் இன்னும் என் பாஸ்டருக்கு தசம பாகம் கொடுக்குறேன். தெரியுமா உங்களுக்கு? வந்தார பாஸ்டரு, அவருக்கு தசம பாகம் போடுறோம். ஆண்டவருக்காக நான் கொடுக்குறேன். ஆண்டவருக்காக நான் எல்லா காரியத்தையும் செய்கிறேன். எங்களுக்கு வர்ற காணிக்கை எடுத்துகிட்டு போய் நேராக சிஸ்டருக்கு எழுத கொடுப்பேன். அதில் எவ்வளோ இருக்குதுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். அந்த கவரை திறந்து பார்க்குறது அவங்க தான். முதல்ல அவங்க செய்கிற விஷயம் என்ன தெரியுமா? அதுலேருந்து ஒரு பங்கு எடுத்து ஆண்டருக்கு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்க முடியாது, அது வேறு விஷயம். ஹல்லேலூயா. அதிலேருந்து ஒரு இமி கூட நீங்கள் என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது. ஆனால் வந்த உடனே கர்த்தருக்கென்று பிரித்து வைக்கிற அந்த எண்ணம் ஆண்டருக்கு முதலிடம் கொடுக்கிறது. உங்கள் சம்பாத்தியத்தில் மாத்திரமல்ல, உங்களோட உடல் உழைப்பில் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கென்று ஒரு பங்கை நீங்கள் கொடுத்தே ஆகணும். இது சட்டம். 10,000 சம்பாதிக்கிறீங்களா, 1000 ரூபா ஆண்டருக்கு என்ன செய்யணும், தசம பாகத்தை கொடுக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு நான் இந்த காரியத்தை குறித்து பேசினது கிடையாது. இது வரைக்கும் இந்த காரியத்தை குறித்து நான் உங்கள்கிட்ட இடைப்பட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நன்மையான ஈவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா உங்களை விளைவினுடைய முதற் பலனை கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் 2000 ரூபா சம்பாரிச்சா கூட பரவாயில்ல, 200 ரூபாய் ஆண்டோட சமூகத்தில் ஒரு கவரில் தசம பாகன்னு எழுதி என்ன செய்யுங்க, கொடுங்க. கர்த்தர் அப்போ தான் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தாய் தகப்பனார் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும், ஈவன் கொரோனா பீரியடில் கூட தசம பாகம் போடாமல் இருந்ததே கிடையாது. புது நோட்டாக எடுத்து என்ன செய்வாங்க, போடுவாங்க. எனக்கு எப்பவுமே இந்த காணிக்கை கொடுக்குற விஷயத்தில் இந்த நம்ம வினிதாவோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் காணிக்கை கொடுத்தா கூட புது நோட்டாக இருக்கும், புதுசாக எடுத்து வச்சுருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குன்னு கொடுங்க. கொடுக்கும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து, நீங்கள் செய்கிற காரியத்திலிருந்து எல்லாத்துலேயுமே கர்த்தருக்குன்னு ஒரு முதற் பலனை கொடுக்கணும். நாங்கள் ஆந்திரா பக்கம் ஊழியத்துக்கு போவோம். அங்கே இருக்கிறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, நிலத்தில் வேர்க்கடலை போட்டிருப்பாங்க.
எங்களுக்கு ஒரு மூட்டையை கொடுத்து அனுப்புவாங்க. அரிசி போட்டிருப்பாங்க, அரிசி ஒரு மூட்டை வந்துடும். அதனால் உங்களை நாங்கள் இப்படிலாம் நீங்கள் கொடுங்கன்னு அவங்கள சொல்லலை. அவங்களால முடிஞ்சதை அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்குன்னு விதைக்கிறாங்க. உங்களால் பணத்தை கொடுக்க முடியாது, மற்ற காரியங்கள் என்ன செய்யுங்க, செய்யுங்க, சர்ச்சுக்கு செய்யுங்க. தசம பாகம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், இந்த திருச்சபையில் உறுப்பினராக இருக்கிற நீங்கள் எல்லாருமே கட்டாயம் தசம பாகம் கொடுக்கணும். இது அவசியமான ஒன்று. ஏன்னா 6 மாதத்தை நம்ம கடந்துட்டோம். அடுத்த 6வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆபிரகாம தேவன் நான் முடிச்சிடறேன் இதோட. ஆபிரகாம தேவன் அடைச்ச உடனே சொல்கிற ஒரு வார்த்தை, என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிஞ்சினா மட்டும்தான் நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். நீங்கள் கீழ்ப்படிவதற்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், கீழ்ப்படிந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். நிபந்தனை உள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப அவசியம், அதுதான் உங்களை உயர்த்தும். நிபந்தனை அற்ற ஆசீர்வாதம் ஈஸியாக கிடச்சிரும். இயேசு நல்லவர்னு சொன்னாலே அந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்துடும். ஆனால் இயேசுவோட உண்மையான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா நிபந்தனை உள்ள ஆசீர்வாதம் உனக்குள்ள வேண்டும். அப்படின்னா என்ன பாஸ்டர்னா, சில கோட்பாடுகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். இப்போ நான் சொன்ன பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்ன செய்யணும், பங்கு பெறணும், அவசியம். இப்படிப்பட்ட கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த கோட்பாடில் ஒன்று தான் தசம பாகம். ஆபிரகாம் மெல்கி செதேக்குன்னு ஒரு ஆசாரியனுக்கு தன்னுடைய விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தசம பாகன்றது நீங்கள் கொடுக்கும்போது தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயோ, அந்த 1000 ரூபா தான் நான் சீட்டு காசு கட்டுவேனே, அந்த 2000 ரூபா இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஃபண்டு பிடிப்பேனே, அந்த 2000 ரூபா தான் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஜிமிக்கியோ எதுக்காவது என்ன பண்ணுவேன், சீட்டு கட்டுவேனே, இப்படின்னு ஏதாவது ஒன்று வரும். இன்றைக்கி சொல்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கறத கர்த்தருக்கு நீ கொடுத்தினா அவர் உனக்கு கொடுக்க வேண்டியதை ரெட்டிப்பான் நன்மையை நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த காரியத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, கண்ணிக்கு தப்பித்து கொள்ளுங்கள். ஆமீன் சொல்லுவோமே. ஏன்னா கண்ணி மறைவாக இருக்கும், நீ பிரயாணிக்கிற பாதையில் இருக்கும். அந்த மறைவாக இருக்கிற கண்ணியை பார்க்கணுன்னா வெளிச்சமாக உனக்கு கண்ணு தேவை. அந்த வெளிச்சம் எங்கே கிடைக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கையை பிடிச்சின்னு சொல்லுங்கள், பிரதர் சிஸ்டர், நீங்கள் நடந்து போகிறீங்க பார்த்தீங்களா ஒரு பாதை, நீங்கள் தாவி தாவி போகிறீங்களா பார்த்தீங்களா ஒரு பாதை, நீங்கள் சைக்கிளில் போகிறீங்களா அந்த பாதை, நீங்கள் வண்டியில் போகிறீங்களா அந்த பாதை, நீங்கள் காரில் போகிறீங்களா அந்த பாதை, எல்லா இடத்துலையும் கண்ணி இருக்குது, வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தோடு போனீங்கன்னா அவைகள் எல்லாம் செயலிழந்துடும். வசனம் இல்லாமல் போனீங்கன்னா நீங்கள் செயலிழந்துருவீங்க. வசனத்தோடு போனீங்கன்னா கண்ணி செயலிழந்துடும், வசனம் இல்லாமல் போனால் நீ செயலிழந்துருவ. எதுன்னு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த காலை வேளை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய். அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் அது என்ன பாழாக்கும் கொள்ளை நோய் என்ன என்கிறத குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி